அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் ரவுண்டு 1க்கான ரிசல்ட்டுங்கிறது வந்தாச்சு. ரவுண்டு 1ல் வந்து மாணவர்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ சீட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நிறைய பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரவுண்டு 1ல் அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டாப் 25 கல்லூரிகள்ங்கிறப்ப நம்ம வந்து 2 பேசிஸில் அனலைஸ் பண்ணலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணதை வச்சு பண்ணலாம், இல்லைன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு பண்ணலாம். பட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான அனாலிசிஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இல்லை ஃபஸ்ட் இடம் ஒவ்வொரு வருஷமே பிடிக்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ரின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிவகங்கை, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். ஆக்சுவலாக இவங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலுக்கு மொத்தம் 29 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 29 சீட்டும் ஃபுல்லாகி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 100% சீட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. இதுதான் நம்பர் 1 கல்லூரியாக வந்து பார்க்கப்படுதுங்க. ரெண்டாவதாக எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். மொத்தம் இவங்க வந்து 1162 சீட்டு வச்சுருந்தாங்க. இந்த 1162 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 1143 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 98.4% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து மூணாவது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1315 எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். மொத்தம் 516 சீட்டில் 506 சீட்டுங்கிறது நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98% சீட்ஸுங்கிறது நிரம்பிடுச்சுங்க. அடுத்து நாலாவது இடத்துல வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 762 சீட்டு. இந்த 762 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 739 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1399. இந்த கல்லூரியில் மொத்தம் 1067 சீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 1032 சீட் நிரம்பிடுச்சு. இதோட பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 96.7% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய சிஐடி கோயம்புத்தூர், 2007. இந்த கல்லூரியில் ஆக்சுவலாக 575 சீட்ஸ். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு வந்து 543 சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94.4% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் மொத்தம் 522 இடங்கள். இல்லை 485 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல்லாகிடுச்சு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.9% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை, 5008. மொத்தம் இந்த கல்லூரியில் 837 இடங்கள். இந்த 837 இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கில் 772 இடங்கள் நிரம்பி இருக்குங்க. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் நிரம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 92.2% ஆஃப் சீட்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நிரம்பிடுச்சுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 936 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் 859 சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 91.8% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 கவர்மெண்ட் ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இவங்களுக்கு மொத்தம் 692 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 618 சீட்டு நிரம்பி இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 89.3% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. மொத்தம் 34 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் 30 சீட் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 88.2% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர், 2739. மொத்தம் இந்த கல்லூரியில் 653 சீட்டு. இந்த 653 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 555 சீட் நிரம்பியிருக்கு.
இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் சீட் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 915 சீட்டு. இந்த 915 சீட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 770 சீட்டு நிரம்பி இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 84.2% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மொத்தம் இந்த கல்லூரியில் 187 சீட்டு. இந்த 187 சீட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 153 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.8% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். மொத்தம் இந்த கல்லூரியில் 867 சீட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 695 சீட் நிரம்பியிருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 80% சீட்டுங்கிறது நிரம்பியிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 513 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 410 சீட்டு நிரம்பியிருக்கு. ஸோ இது எவ்வளோ சதவீத சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 80% சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம். மொத்தம் இந்த கல்லூரியில் 477 இடங்கள். இந்த 477 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் 375 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீத சீட்னு பார்த்தீங்கன்னா 78.6% சீட் ஆகுங்க. அடுத்த இடத்துல 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம். 424 சீட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 332 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 78.3% ஆஃப் சீட் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். கல்லூரியோட கோடுங்கிறது 1211. இதில் டோட்டலாக 1578 சீட் இருக்குங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 1209 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 76.6% ஆஃப் சீட் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 2161 சீட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 1649 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 76.3% ஆஃப் சீட் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 322 சீட்டு. இதில் 244 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 75.8% ஆஃப் சீட் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 882 சீட்டு. இல்லை 665 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 75.4% ஆஃப் சீட் ஆகுங்க. அடுத்த இடத்துல 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். மொத்தம் இந்த கல்லூரியில் 971 சீட்டு. இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் 700 சீட் நிரம்பி இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 72.1% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ். மொத்தம் 528 இடங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 366 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 69.3% ஆஃப் சீட் ஆகுங்க. அடுத்து ஃபைனலாக 25th பிளேஸ் பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு. மொத்தம் இந்த கல்லூரியில் 1075 சீட்டு. இதில் வந்து 730 சீட் நிரம்பியிருக்குங்க. இது எவ்வளோ சதவீத சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67.9% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. இதுதான் இந்த வருஷம் டிஎன்ஏ 2025 ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பேஸ்ட் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் நான் தெளிவாக சொல்கிறேன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு போடுறப்போ உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரிசல்ட் வரும். பட் நான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் போடுறப்போ ஒரிஜினலான ரிசல்ட் வருங்கிறதுனால பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வச்சு போட்டிருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.